ஒரு காதல். நோட்ல இவன் யார் பேர் எழுதுனா நமக்கு என்ன? ஒரு பொண்ணு என்ன நினைக்கிறாங்கிறத அவ உதடு சொல்லலைன்னாலும் அவளோட கண்ணு காட்டி கொடுத்துரும். உதடு போய் சொல்லலாம், ஆனா கண்ணு போய் சொல்லாத. பிடிக்கலன்னு விலகி போற பொண்ணுங்க எல்லாருமே எங்க லவ் பண்ணிடுவோமோங்கிற பயத்துல தான் விலகி போறாங்க. ஏன்னா அவங்க மேல அவங்களுக்கே நம்பிக்கை இல்லை. அப்புறம் எப்படி அடுத்தவங்கள நம்புவாங்க? வாவ், சும்மா சொல்லக்கூடாது சார். பொண்ணுங்களை பத்தி என்னமா விளக்கம் கொடுக்குறீங்க? அதனால தான் பொண்ணுங்க பட்டாலியனுக்கு உங்களை ஹெட்டா போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எது எப்படியோ நீங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் என் மனசுக்கு பெரிய ஆறுதலா இருக்கு சார். அதுவும் கடைசியா ஒரு பாயிண்ட் சொன்னீங்க பாருங்க, சூப்பர் சார். பிடிக்கலன்னு விலகி போற பொண்ணுங்க எல்லாம் எங்க லவ் பண்றோமோன்ற பயத்துல தான் விலகி போறாங்க. அடடடடடா, நீங்க இளைஞர்களோட விடிவெளி சார். இப்ப நீங்க மட்டும் எனக்கு டிப்ஸ் கொடுத்தீங்கன்னா என் லவ் பிச்சுக்கும் சார், இல்லைனா என் லவ் புட்டுக்கும் சார். இப்பதான் சொன்னேன், காதலுங்கிறது தானா வரணும், மத்தவங்க ஐடியா கொடுத்து வரக்கூடாதுன்னு. எந்த பொண்ணையும் காதலிக்க சொல்லி நாம கட்டாயப்படுத்த முடியாது. என்னதான் ஐஸ் வச்சாலும் நீங்க சொன்னதே தான் ரிப்பீட் பண்றீங்க சார். தெளிவா இருக்கீங்க சார். உங்களை யாரும் ஏமாத்த முடியாது. என்னையும் சிலர் ஏமாத்திக்கிட்டு தான் இருக்காங்க. அட, அப்ப நீங்களும் நம்ம லிஸ்ட் தானா? உங்களை ஏதோ காதல் யூனிவர்சிட்டின்னு நினைச்சேன். ஆனா கடைசியில் எப்படி சொல்றீங்களே சார். லவ் பண்ணி ரொம்ப அடிபட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சார். ஆமாமா, ரொம்ப அடிபட்டு தான் இருக்கேன். சரி போலாமா? ஹே, என்ன நிஷா திடீர்னு வந்துட்ட? சூர்யா சார் ஏதோ சொன்னாரு, அதை கேட்டு எதுவும் அப்செட் ஆயிட்டியா? இல்ல புவனா, சூர்யா சார் சொன்ன வார்த்தைகள் எனக்கு உற்சாகத்தை கொடுத்திருக்கு. என் மனசுல ஒரு புது நம்பிக்கையை விதைச்சிருக்கு. பல கேள்விகளுக்கு எனக்கு விடை கிடைச்சிருக்கு. நிஷா, உனக்கு என்ன ஆச்சு? திடீர்னு என்னமோ மாதிரி ரைமிங்ல பேசுற, எங்கேயோ பார்த்து பேசுற. என்ன பார்த்து பேசு. அப்பதான் நீ சந்தோஷத்துல பேசுறியா இல்ல விரக்தியில பேசுறியான்னு எனக்கு புரியும். பொடி மக்கு, நான் எதுக்கு விரக்தியா பேச போறேன்? நான் சந்தோஷத்துல தான் பேசுறேன். அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? ஒருத்தவங்க மனசுல இருக்க காதல் அவங்க கண்ணுல தெரியும்னு சொன்னாரு. அப்படியா சொன்னாரு? ஆமா, அப்படிதான் சொன்னாரு. தினமும் அவரையே நினைச்சு சுத்தி வர என் மனசுல இருக்க காதல என் கண்ணுல அவர் பாத்திருக்க மாட்டாரா? அட, செம்ம பாயிண்ட் இல்ல? நீ நல்லாவே யோசிக்கிற நிஷா. யோசிக்கல, உண்மைதான் சொல்றேன். என் கண்ணுல அவர் காதல பாத்திருக்காரு. நான் அவரை காதலிக்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அவரும் என்ன விரும்புறாரு. அதனாலதான் அவரும் அன்னைக்கு எனக்கு ஜிமிக்கி வாங்கி கொடுத்திருக்காரு. அத நேரா கொடுக்க பயந்துகிட்டு எல்லாருக்கும் கொடுக்கற மாதிரி கொடுத்து விட்டுருக்காரு. அதே மாதிரிதான் இப்போ என்ன பத்தி நேரா சொல்ல தயங்கிக்கிட்டு அன்பு கிட்ட சொல்ற மாதிரி ஜாடியா சொல்லிருக்காரு. வாவ், சூப்பர் நிஷா. எப்படி கரெக்டா எல்லாத்தையும் லிங்க் பண்ணி அவர் மனசுல இருக்கிறத கண்டுபிடிச்ச? உன் லவ் சாதாரண லவ் இல்லடி, போலீஸ் லவ். அதான் இப்படி எல்லாம் யோசிக்கிற. ஆனா நீ சொல்றத கேட்கவே சந்தோஷமா இருக்குடி. நீ போற போக்க பார்த்தா அடுத்த முகூர்த்தத்திலே பிரியா தீனா பேரை அரிசில எழுதின மாதிரி நீ சூர்யா சார் பேரை எழுதிடுவ போல இருக்கே. நீ சீக்கிரம் சூர்யா சாரை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும். உன் கல்யாணத்துக்கு நான் வந்து அச்சுதையை எடுத்து உன் கண்ணிலேயே போடணும். அதான் என்னோட ஒரே ஆசை. இண்டி புவனா, உனக்கு இப்படி ஒரு ஆசை இருக்குதா? ஒன்னு அப்புறம்
அடுத்து என்ன விளையாட்டு வச்சிருக்கீங்க? அடுத்தது அந்தாக்ஷரி வச்சிருக்கோம்ப்பா. அது என்ன மாதிரிமா விளையாட்டு? வாயில நுழையாத மாதிரி ஏதோ சொல்றீங்க? அது ஒண்ணும் இல்ல, பாட்டுக்கு பாட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். அதான் பாட்டுக்கு பாட்டா? அதான் எனக்கு தெரியுமே. எனக்கு புரியுற மாதிரி சொன்னாதானே தெரியும். நான் கூட ஒரு பாட்டு எடுத்து விடுறேன். அப்ப நீங்களே ஆரம்பிங்க. நீங்க எங்க முடிக்கிறீங்களோ அங்க இருந்து நாங்க ஆரம்பிக்கிறோம். அப்படியே வரிசையா ஒருத்தர் ஒருத்தர் பாடலாம். ஆனா ஒரு கண்டிஷன், இதுல பாடினா மட்டும் பத்தாது, யாராலலாம் முடியுமோ அவங்கெல்லாம் டான்ஸும் ஆடணும். சரிம்மா, அப்ப ஆரம்பிச்சிருவோம். அழகேசன் சார், நீங்களே ஆரம்பிங்க. சூப்பர் சார். சூப்பர்ப்பா. மா அல்லது மா. ஆ அல்லது ஆல பாடலாம். ஆ அல்லது ஏன்ற செம்மல. கா அல்லது சூப்பரா பாடிட்டாரா. இப்ப நீ அல்லது நீன்ற எழுத்துல சூப்பர் சார். மாமா நீங்க பாடுங்க மாமா.
மாப்பிள என்ன மாப்பிள என்னைய கோத்துடுற எனக்கெல்லாம் பாட வராதுப்பா. வாங்க வெக்கப்படாதீங்க வாங்க வாங்க டேய் கங்க்ராட்ஸ்ரா மாப்ள. எதுக்குடா? என்கிட்ட சொல்லாமலே மஞ்சள் தண்ணியை ஊற்றி கரெக்ட் பண்ணிட்ட போல இருக்க. என்னடா சொல்ற? நான் யாரடா கரெக்ட் பண்ணேன்? ஏய் நீ பக்கத்தில் லுக் விடும் போதே தெரியுதே, உனக்கு ஏற்ற ஜோடி தான்டா அது. ம் டேய், அவ ஆல்ரெடி கமிட் ஆயிட்டாளடா. நான் ஏற்கனவே ட்ரை பண்ணிட்டேன். ஆ எனக்கு தெரியாம இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டியா? ம் அப்படின்னா இன்னைக்கு தான் என் ஆள் முதல் முறையா பரிமாற நான் சாப்பிட போறேன். வயிறு வெடிச்சாலும் பரவாயில்ல, சும்மா ஃபுல் கட்டு கட்டியே ஆகணும். வினாடி வினா போட்டியில் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அடுத்து நாம் உட்கார்றது எப்படி தப்போ அதே மாதிரி தான் இந்த மாதிரி முக்கியமான ஆளுங்க பக்கத்தில் உட்கார்றதும் ரொம்ப தப்பு. வினாடி வினால நமக்கான கேள்விக்கு மட்டுமே நம்மளால் பதில் சொல்ல முடியும். மற்றவங்க தெரியலன்னு சொல்கிற கேள்விக்கு பை சான்ஸில் நமக்கு முன்னாடி உட்காந்துருக்கவன் பதில் சொல்லி ப்ரைஸ் அடிச்சுட்டு போயிடுவான். இந்த மாதிரி பந்தியில் முக்கியமான ஆளுங்களுக்கு பக்கத்தில் உட்காரும்போது இன்னும் ஒன்று வேணும்னு கேட்க கூட சங்கடமாக இருக்கு. என்ன கொடுமை சார் இதெல்லாம். அன்பு சார் என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? சாப்பிடுங்க. சாப்பிட்றேன் சார். ஆஹா, லட்டு எடுத்துட்டு வருதே. கூச்சப்படாம எக்ஸ்ட்ராவா கேட்டு வாங்கி சாப்பிடணும், இல்லைன்னா நமக்கு பிடிச்ச ஸ்வீட்டு கிடைக்காமையே போயிடும். கயல், என்ன வேணும்? இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லைங்க. உங்களுக்கு தான் ஸ்வீட் பிடிக்காதுன்னு சொன்னீங்க, ஆனா எனக்கு ஏங்க வைக்காம போறீங்க? அதுவும் சூர்யா சாருக்கு 2 வச்சுட்டு எனக்கு 1 கூட வைக்காம போனா எப்படி? அது சரி, அவரு கிரேடு போடுவாரு, நான் ஐயோ அன்பு, இந்தாங்க சாப்பிடுங்க. போதுமா? ரசம். ஏய், எங்கடி போற? பசிக்குது, சாப்பிட போகணும்ல. நான் நிக்கிறல, நீயும் நில்லு. ஹே, பந்தைக்கு முந்திக்கணும்டி. நில்லுனா நிக்கணும். சரி, நான் என்ன ஓடியா படுப்புறேன், கையை விடு.
இப்படியே நீ வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா ஒரு பிரயோஜனமும் இல்லை நிஷா. நீயும் களத்துல குதி. மத்தவங்களுக்கு பண்ணலைனாலும் மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு மட்டுமாவது பண்ணு. அப்பதான் ஒரு இது வரும். இங்க பாரு எப்படி கையில் எல்லாருக்கும் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கா பாரு. எல்லாத்துலயும் உனக்கு போட்டியா வந்தவ இதுலயும் வந்துடக்கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணத்துலதான் சொல்றேன். ஆனா நீ என்னடானா என்னையும் முறைச்சிட்டு இருக்க. இதெல்லாம் கால கொடுமையா இருக்கு. அதுவும் இல்லாம என்ன சாப்பிட வர விட மாட்டேங்கிற. சாம்பார் கொண்டு வாங்க. இதை எடுத்து போ. மறுபடியும் சாம்பார் வாங்கிட வேண்டியதுதான். என்கிட்ட கொடு. சாம்பார் எடுத்துக்கிட்டு சாவித்திரி வருவான்னு பார்த்தா சம்பந்தமே இல்லாம இவ வராளே. நாம பேசாம ரசத்துக்கே போயிட வேண்டியதுதான். எனக்கு ரசம். ரசம் கொடுங்கண்ணே. ஐயோ நிஷா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நிஷா? ஐயோ, சாப்பாடுல ஊத்துவேன்னு பார்த்தா என் சட்டையில ஊத்தி வச்சிருக்க. உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம்? வேலை தெரிஞ்சவங்க செய்ய போறாங்க. யார் ஒண்ணு இதெல்லாம் செய்ய சொன்னது? ஐயோ மறிக்கிறாளே. சாப்பிடு. சாப்பிடுங்க சார். அப்புறம் தொடச்சுக்கலாம். சாப்பிடுங்க. நல்ல வேலை நான் தப்பிச்சேன். ம். ம். சார் சார், உங்க சட்டையை கழட்டி கொடுங்க சார். நான் வாஷ் பண்ணி உடனே கொடுத்துட்றேன். சார் சார், உங்க சட்டையை கழட்டி கொடுங்க சார். நான் வாஷ் பண்ணி உடனே கொடுத்துட்றேன். இல்ல பரவாயில்ல, இதை வாஷ் பண்ணா காய ரொம்ப நேரம் ஆகும். நான் வேணா ரூமுக்கு போய் மாத்திட்டு வந்துடுறேன். சார், ரூமுக்கு இப்படியே போவீங்க? வேண்டாம் சார். பார்க்குறவங்களுக்கு இங்கே நடந்தது தெரியாது. பார்த்த உடனே கேலி பண்ணிட்டா கஷ்டமா போயிடும். நீங்க கொடுங்க, நான் உடனே வாஷ் பண்ணி காய வச்சு கொடுக்குறேன். உடனே வாஷ் பண்ணிடலாம். ஆனா எப்படி காய வைக்கிறது? நீங்க கொடுங்க சார். எவ்வளோ குயிக்கா துவச்சு காய வைக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கொடுக்குறேன். சார், யோசிக்காதீங்க சார். ஒரு குருவுக்கு சிஷ்யை பண்ற பணிவிட தான் இது. கொடுங்க.